வணக்கம். இன்றைய செய்திகள். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வந்தது. தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 1000 ரூபாய் வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. சட்டசபையில் முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். நேற்று மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையை விரைவில் விடுவிக்க உத்தரவிட்டும் இருந்தார். இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் விஜய் கேட்டிருந்தார். இந்நிலையில் இன்று மே 15ஆம் தேதி வழக்கம் போல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. கடந்த திமுக அரசால் வழங்கப்பட்டு வந்த 1.31 கோடி பேருக்கு இன்று 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு ஆதரவாக அமைச்சர் ஆதவ் கருத்து தெரிவித்த வீடியோவை வெளியிட்டு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர் ஆதவ் பிரபலமான தமிழ் நகைச்சுவையை மீண்டும் அரங்கேற்றியுள்ளார். ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து. ஒருபுறம் ஆதவ் தான் தற்போது எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பதை மறந்துவிட்டதை போல தோன்றியது. ஆதவை போல திமுக தொண்டர்கள் கூட உதயநிதியை பாதுகாக்க இந்த அளவிற்கு செல்லவில்லை. வட இந்தியாவில் சனாதன தர்மம் எப்படி இந்து மதத்தின் அடையாளமாக இருக்கிறது? தமிழகத்தில் சனாதன தர்மம் குறித்து விவாதம் வந்தவுடன் அது எப்படி சமத்துவமின்மை என்று மறுவரையறை செய்யப்படுகிறது? மிகவும் குழப்பமாக இருக்கிறது சகோ. திமுக எம்எல்ஏ உதயநிதி தெரிவித்த மிகவும் பொறுப்பற்ற கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதற்கு பதிலாக ஆதவ் அர்ஜுனா அவற்றை நியாயப்படுத்தி பேசியுள்ளார் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அமைச்சர் அலுவலகங்களில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிவதற்கு 10,000 அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மனு கொடுத்துள்ளனர். தமிழகத்தில் நிதி, வருவாய், நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, பொதுப்பணி, நெடுஞ்சாலை உள்ளிட்ட 41 துறைகள் உள்ளன. இந்த துறைகளை ஒருங்கிணைத்து 30 முதல் 33 வரை அமைச்சர்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். அமைச்சர்களின் அலுவலகங்களில் OA எனப்படும் அலுவலக உதவியாளர் 2, அமைச்சரின் இளநிலை உதவியாளர், மூத்த உதவியாளர், சிறப்பு உதவியாளர், கணினி தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்டோர் நியமிக்கப்படுகின்றனர். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 33 அமைச்சர் அலுவலகங்களில் 120 பேர் வரை பணிபுரிந்து வந்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்ததால் இவர்கள் தங்களது துறைகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று கூட்டணி பலத்துடன் ஆட்சி அமைத்துள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றும் உள்ளனர். விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அமைச்சர் அலுவலகங்களில் பணிபுரிய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்துள்ளது. இதற்காக அமைச்சர் அலுவலகங்களில் பணி நியமனம் வழங்க கேட்டு பொதுத்துறையில் 10,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவர்களில் தகுதியான நபர்களை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு நாங்கள் வரப்போவதாகவும் அதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன. சாதாரணமான எங்களுக்கு MP, MLA, அமைச்சர் என பதவிகளை கொடுத்த இயக்கம். இப்படிப்பட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தை நாங்கள் கோவிலாக மதித்து வருகிறோம். எந்த நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் எங்கள் கோவிலான தலைமை அலுவலகத்திற்கு எங்களால் சிறு பாதிப்பும் ஏற்படாது என்று முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கூறியுள்ளார். அதிமுக தலைமையின் அறிவிப்பு எதுவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் ஒப்புதலுடன் தான் வெளியாகும். இப்போது சில மாவட்டங்களில் பொதுச் செயலாளர் பழனிசாமி பெயரை பயன்படுத்தி கட்சி நிர்வாகிகளிடம் சிலர் கடிதம் பெறுவதாக தகவல் வந்துள்ளது. அதிமுக தலைமை அலுவலகம் அறிவிக்காமல் கட்சி நிர்வாகிகள் யாரும் கடிதம் கொடுக்க வேண்டாம். அதிமுக சட்ட திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க பழனிசாமிக்கு அதிகாரம் உள்ளது என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறியுள்ளார். இதனிடையே கட்சி நிர்வாகிகளை நீக்குவது பழனிசாமிக்கு பழக்க தோஷமாகிவிட்டது. பழனிசாமியால் நீக்கப்பட்ட 40க்கும் அதிகமானோர் வேறு கட்சிகளில் சேர்ந்து இப்போது MLA-களாகி உள்ளனர். போகிற போக்கை பார்த்தால் தன்னைத்தானே கட்சியிலிருந்து நீக்கினாலும் நீக்கி விடுவார் என்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார். ஜூன் 21ஆம் தேதி நீட் மறு தேர்வு நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு காரணமாக
மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. சுமார் 22 லட்சம் மாணவர்கள் எழுதிய நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஜூன் 21ஆம் தேதி நீட் மறு தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை மாற்றம் குறித்த பரபரப்புக்கு மத்தியில் மே 21ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய அமைச்சரவையின் விரிவாக்கம் மற்றும் மாற்றி அமைப்பு குறித்த யூகங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி மே 21ஆம் தேதி மத்திய அமைச்சரவையின் முக்கிய கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இந்த கூட்டத்தில் அனைத்து மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், தனிப்பொறுப்பு வகிக்கும் இணை அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அரசு திட்ட பணிகள் செயலாக்கம், மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், அமைச்சரவை மாற்றம் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்து இன்று காலை புறப்பட்டுச் சென்றுள்ளார். இன்று முதல் மே 20ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.